पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். தர்மத்தின்படி கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை பெற வேண்டி பாண்டவர்கள் பல முறை கேட்க, கௌரவாதிகள் ஊசி முனையிடமும் தருவதாக இல்லை என்று அவர்கள் மறுக்க, கடைசி முயற்சியாக பகவான் கிருஷ்ணனிடம் நீயாவது தூதுவனாக சென்று பெற்றுத்தர வேண்டும் ராஜ்யத்தை என்று பணிக்க, அஸ்தினபுரம் சென்று திருதராஷ்டிரரிடம் உன் பிள்ளையின் மேல் இருக்கின்ற வியாமோகத்தினால் அதர்மத்திற்காக நீ துணை போகிறாய், ஆனால் இன்று உன்னுடைய குலத்தையே நாசமாக்க போகிறது அப்படின்னு எச்சரித்தும், பகவான் கிருஷ்ணனை தொடர்ந்து பரசுராமர், கண்வரிஷிகள், நாரதர், காந்தாரி எவ்வளவோ நல்ல வார்த்தைகள் சொல்லியும் அதனை செவிமடிக்காத துரியோதனன் தூதுவனாக வந்த பகவான் கிருஷ்ணனையே கட்டி போட எத்தனைத்தான். அப்போ இதை அறிந்த பகவான் கிருஷ்ணன் விஸ்வரூப தரிசனத்தை காண்பித்தான். பகவத் பக்தர்கள் கண்டு மகிழ்ந்தனர். அப்போ யுத்தம் நடைபெறக்கூடாது, இதனால் உயிர் சேதம் நிறைய ஏற்படும் என்று எவ்வளவோ முயற்சிகள் பாண்டவர் தரப்பிலிருந்து செய்தும் வேறு வழியே இல்லை, யுத்தம் தான் இதற்கு தீர்வு என்பதனை பகவான் கிருஷ்ணன் முடிவு செய்து குந்தியை சந்தித்தான். உன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டியது ஏதேனும் இருக்கிறதா? நீண்ட உபதேசித்தால் இதனை பீஷ்ம துரோணாதிகளும் கேட்டு துரியோதனனுக்கு அவர்கள் பங்குக்கு உண்டான உபதேசம், ஏனென்றால் எங்களுக்கு வயதாகிறது, நிச்சயமாக நாங்கள் பல வருடம் இருக்க போவதில்லை, அப்படின்னா யுத்தத்தில் நாங்கள் வீழப் போகிறோம் என்பதனை சூச்சகமாக சொன்ன போதும் செவிமடுக்கவில்லை துரியோதனன். இப்போ கர்ணனை சந்தித்தான் பகவான் கிருஷ்ணன். அவனுடைய பிறப்பின் ரகசியத்தை கூறி, நீயே பாண்டவர்களில் மூத்தவன், அந்த ராஜ்யத்தை ஆள தகுதியானவன் என்று எவ்வளவோ தூரம் சொல்லியும் வரமறுத்தான் கர்ணன். நேர உபப்ளவ நகரத்திற்கு சென்று இங்கு நடந்தது அனைத்தையும் பாண்டவர்களிடம் கூறினான். கடைசி வரை முயற்சி செய்தும் எதற்கும் பலனில்லை, யுத்தம்தான் இதற்கு தீர்வு, இன்னும் 7 நாட்களில் யுத்தம் என்பது தீர்மானமானது. குருக்ஷேத்திரத்திற்கு தர்மராஜன் சென்று வீரர்கள் உண்ணவும் தங்குவதற்கும் உண்டான கூடாரங்களை அமைத்து யாக யஜ்ஞங்களை செய்து தான தர்மங்களை கொடுத்தான் தர்மராஜன். துரியோதனன் ஒரு தூதுவனாக சகுனியனுடைய மகனான உலூகனை அனுப்பி வைத்து எவ்வளவு தூரம் ஒரு நல்லவர்களுடைய மனதை காயப்படுத்த முடியுமோ அப்பேற்பட்ட உபதேசத்தை பகவான் கிருஷ்ணன் உட்பட அனைவரையும் ஏளனமாக்கி தகாத வார்த்தைகளை உபதேசம் என்கின்ற பெயரில் உலூகனிடம் சொல்லி அனுப்பியிருந்தான். அதனை கேட்ட பின்னும் தர்மராஜன் எந்தவிதமான கோபமோ சலனமோ படாது, நீ இங்க இருக்கிறதுனா இருக்கலாம், இல்லை போறதுன்னா போலாம் அப்படின்னு உலூக்கனை பார்த்து சொன்னான். கடைசி வரை யார் மேலும் கோபம் இல்லை, தயை. இந்த தயையே தர்மராஜனுடைய பலம் மற்றும் பலவீன். அஸ்தினபுரத்திற்கு வேதவியாசர் வந்தார். யுத்தத்தில் ஜெயிப்பவர் யார் என்கின்ற ஏதாவது சகுனங்கள் தெரியுமா, அதை பற்றி கொஞ்சம் விளக்குங்கள் என்று குருவிடம் கேட்க, தந்தையும் குருவும் அவர். சகுன சாஸ்திரம் என்றால் என்ன என்பதனை மிக நீண்டமான விளக்கத்தை கொடுத்து திவ்ய திருஷ்டியை சஞ்சயனுக்கு கொடுத்தார். அப்பொழுது இந்த பூமி, பஞ்சபூதங்கள், அதனுடைய குணங்கள் என்ன என்பதனை கேட்டு மகிழ்ந்தான் திருதராஷ்டிரன். சென்று விட்டான் சஞ்சயன். சில நாள் கழித்து வந்தான். அதற்குள் யுத்தம் ஆரம்பித்து சில நாட்கள் ஆகி இருந்தது. சஞ்சயா, யுத்தத்தில் என்ன நடந்தது என்பதனை கூறு என்று திருதராஷ்டிரன் கேட்க, பாருங்க, அப்பொழுதே 10 நாள் யுத்தம் ஆகி இருந்தது. பீஷ்மர் வீழ்ந்தார் என்கின்ற வார்த்தையுடன் ஆரம்பித்தான் சஞ்சயன். ஐயோஹோ, என்னுடைய குழந்தைகள் நிச்சயமாக பீஷ்மர் காப்பார் என்கின்ற நம்பிக்கை வைத்திருந்தேனே. அஸ்தினாபுரத்திற்கு தூணாக இருந்தவர், அவரை நானே கொல்லும்படி சூழ்நிலை ஆகிவிட்டதே. என்ன நடந்தது என்பதனை சற்று விரிவாக கூறு என்று சஞ்சயரிடம் திருதராஷ்டிரன் கேட்க, முதல் நாள் யுத்தத்திலிருந்து ஆரம்பித்தான் சஞ்சயன்.
எப்படி பாண்டவர்களும் கௌரவர்களும் அணிவகுத்து நின்றனர். அந்த நேரத்திற்கு தர்மராஜனுக்கு சஞ்சலம் ஏற்பட்டது. அர்ஜுனன் எப்படி தைரியம் கொடுத்து அவனுக்கு நம்பிக்கையை கொடுத்தான். சற்று நேரத்தில் அந்த ரதத்தை யுத்த ரணாங்கத்தின் மத்தியத்தில் நிறுத்து என்று கிருஷ்ணனை கேட்க துரோணாச்சாரியார் பீஷ்மாச்சாரியார் நடுவிலே ரதத்தை நிறுத்தியவுடன் அர்ஜுனன் கைகள் நடுங்கியது. நாம் யுத்தம் பெறுவது என்னுடைய குருவுக்கு எதிராகவா, என்னுடைய பாட்டனாருக்கு எதிராகவா என்கின்ற சஞ்சலம் அர்ஜுனன் மனதில் எழுந்தது. கைகள் நடுங்கியது, காண்டீபம் நழுவியது, ரதத்தில் நிற்க முடியாது விழுந்தான், உடல் வியர்த்தது என்று எழுதுகிறது. அந்த நேரத்தில் ஒரு சிஷ்யனுக்கு குருவாக இருந்து பகவான் கிருஷ்ணன் அற்புதமான ஒரு உபதேசம், அதுவே பகவத்கீதை. அது அர்ஜுனனுக்கு மட்டுமா என்றால் இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு ஜீவனுக்கும் மனதில் எப்பொழுதெல்லாம் சஞ்சலம் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அதை நிவர்த்தி செய்வதற்காக உலகத்தில் இறைவனுக்காக பக்தர்களுக்காக கொடுக்கப்பட்டது பகவத்கீதை. அப்போ அதை முடிந்தவுடன் அர்ஜுனன் தெளிந்தான். அப்போ முதல் நாள் யுத்தம் பிராரம்பமானது. அடேங்கப்பா, கௌரவ சேனைகள் பான மழை பொழிய அந்த தடுப்பாட்டம் என்று சொல்கிறார்கள். வருகின்ற பானத்தை எல்லாம் எப்படி தடுப்பது என்று பீமசேனன் அரணாக நின்று தடுத்து கொண்டிருந்தான். அவர்தான் அந்த பாதையை உருவாக்கி மேல் செல்லும் சாமர்த்தியசாலி. அப்போ முதல் நாள் யுத்தத்தில் பீஷ்மனுடைய பராக்கிரமம், அடேங்கப்பா, அப்பேற்பட்ட பராக்கிரமத்தை காண்பித்துக் கொண்டிருந்தால் இதனால் சில சைன்யங்களும் பாண்டவர் பக்கம் இழந்தனர். இதைவிட விராட்டராஜனுடைய குமாரன் உத்தரகுமாரன் பாருங்க, சல்யனோடு போரிடும் பொழுது சல்யனுடைய ரதம், கொடி, துவஜம் அனைத்தும் முறிந்து நிலத்தில் இருந்தான் சல்யன். அப்போ உத்தரகுமாரனை பார்த்து சக்தி ஆயுதத்தை எறிந்தார் சல்யன். இதனால் உத்தரகுமாரன் வீழ்ந்தார். முதல் நாள் யுத்தத்தில் பார்த்தவனா மாலை நேரம் ஆனது, யுத்தம் நிறைவடைந்திருந்தது. தர்மராஜனோ மிகப்பெரிய கலக்கத்தில் இருந்தார். சைன்யங்கள் பீஷ்மர் என்கின்ற ஒருவரால் நிறைய நாசம் ஏற்பட்டிருக்கிறது. ஒன்று, விராட்டராஜனுடைய புத்திரனான உத்தரகுமாரனை இழந்தோம். பீமன் ஒருவன் நின்று தன்னுடைய முழு பராக்கிரமத்தையும் காண்பித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் அர்ஜுனன் ரதத்தில் இருந்து கொண்டு என்ன சொல்றது, தன்னுடைய முழு பராக்கிரமத்தை காண்பிக்கவில்லை. இவர் பெரியவர், இவர் மேல் எப்படி நாம் அம்பு விடுவது என்கின்ற அந்த களத்தை இன்னுமே மனதில் வைத்து கொண்டு அவன் ஏதோ வந்து போய் கொண்டிருக்கிறான். இந்த மாதிரி அர்ஜுனனை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்வது என்கின்ற கலக்கத்தில் தர்மராஜன் இருந்தான். இதையெல்லாம் பகவான் கிருஷ்ணன் பார்த்து கொண்டிருந்தான். தர்மராஜா, கவலைப்படாது, இன்று பார், நாம் இப்பொழுது ஒரு புதிய வியூகம் அமைப்போம் என்று இரண்டாவது நாள் பாருங்க, கிரௌஞ்ச பட்சி என்று உண்டு. அந்த கிரௌஞ்ச பட்சி எப்படி இருக்குமோ அதே போல வியூகத்தை அமைத்தனர். அதனுடைய இரண்டு கண்கள் இருக்கின்ற இடத்தில் விராட்டராஜனும் திருஷ்டகேதுவும், சரி, இரண்டு இறக்கைகள் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல பீஷ்மர், அர்ஜுனன், நகுல, சகாதேவன் வாழ்பகுதியில் தர்மராஜன் இருக்கும்படி அற்புதமான வியூகத்தை பாண்டவர்கள் இரண்டாவது நாள் அமைத்திருந்தனர். இப்போ ஒருவருக்கொருவர் சலைத்தவர்கள் அன்ற அப்படின்னு சொல்லிட்டு பானமழை. இப்போ இந்த இடத்துல யார் யார் மேல் அப்படின்னு பார்த்தோம்னா பீஷ்மாச்சாரியாரும் அர்ஜுனனும் நேரடியாக மோதுகின்ற அற்புதமான நிகழ்வு இரண்டாம் நாள் யுத்தத்தில் நடந்தது. இதில் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பீஷ்மாச்சாரியனுடைய ரதத்தில் இருக்கின்ற குதிரைகளும் வெள்ளை குதிரை, அர்ஜுனனுடைய ரதத்தில் இருப்பதும் வெள்ளை குதிரை. ஆனால் பானமழை இரண்டு ரதத்தையும் சூழ்ந்திருந்தது. இதை சாமானிய மனிதர்கள் மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறார்களா அப்படின்னா இல்லை, மேலே இருந்து தேவதைகளும் இந்த அற்புதமான யுத்தத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா பீஷ்மாச்சாரியாரும் அர்ஜுனனும் ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர் அல்ல என்று என்ன சொல்லுது, ஒரு நொடி, ஒரு செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது கூட என்ன சொல்லுது, ஓய்வில்லாமல் பானம் சென்று கொண்டே வந்து கொண்டே இருந்தது.
இந்த அற்புத காட்சியை கண்டு மகிழ்ந்தனர். இதில் யார் ஜெயிப்பார்கள் என்று சொல்வது? இருவரும் சமமான அந்த வீரத்தில் யுத்தம் செய்து கொண்டிருக்கின்றனர். யாருக்கும் மேல் இல்லை, கீழ் இல்லை. எல்லாருக்கும் ஆச்சரியம். ஏன்னா யாரும் யாரையும் தோற்கடிக்கவே முடியாது. ஏன்னா 0 செகண்ட் அவகாசம் கூட யாரும் விட தயாராக இல்லை. பானம் வந்து கொண்டே இருக்கிறது. யோசனை செய்யக்கூட நேரம் இல்லை. அந்த மாதிரி ஒரு யுத்தம் அர்ஜுனனுக்கும் பீஷ்மாச்சாரியருக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த மாதிரி யுத்தத்தை நாங்கள் பார்த்ததே இல்லை என்று ஆச்சரியத்தில் தேவதைகள் மேல் நின்று பார்த்து கொண்டிருந்தனர். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா துரோணாச்சாரியார், திருஷ்டத்யும்னன். ஏன்னா துரோணாச்சாரியாரை அழிப்பதற்காகவே திருஷ்டத்யும்னன் பிறவி எடுத்து இருந்தார். பாருங்க, அவனுடைய சாரதி, குதிரை, ரதம் அனைத்தையும் துண்டு செய்தார். துரோணர் கதையை வீச பாருங்க, அந்த ஈட்டி கவச்சம் துண்டானது. உடனே திருஷ்டத்யும்னனுடைய கவச்சமே துண்டானது. இப்ப கத்தி எடுத்து கிளம்ப பானம் எதுவும் தன்மேல் விழாதபடி அவன் அந்த கதையை எரிந்து கொண்டிருந்தான். தூரத்திலிருந்து பீமன் பார்த்தான். ஓஹோ, துரோணாச்சாரியாருக்கும் திருஷ்டத்யும்னனுக்கும் மிகப்பெரிய போர் நடந்து கொண்டிருக்கின்றது, அவனுடைய ரதமெல்லாம் வீழ்ந்து விட்டதே என்று. ஏன்னா பீமனும் சரி திருஷ்டத்யும்னனும் சரி மிக நெருங்கிய சிநேகிதர்கள். அப்போ நேரா பீமசேனன் வந்தான். யாரு? துரோணாச்சாரியனும் திருஷ்டத்யும்னனும் நடக்கின்ற அந்த யுத்த ரணாங்கத்தில். உடனே மற்றொரு ரதத்தை கொண்டு வந்து திருஷ்டத்யும்னனை அதிலே ஏற்றி, பாருங்க, திருஷ்டத்யும்னனுக்கு பலமாக இருந்தான். சரி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கலிங்கராஜன், அவனுடைய பெயர் பானுமந்தன் என்று பெயர். அவனுடைய மகன் சக்கரதேவன். இவங்கெல்லாம் சாதாரணமான ஆளுங்க இல்ல, மகாரதிகள். ஒரே சமயத்தில் 10,000 பேர்களை எதிர்கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் மிகுந்தவர்கள். கூடவே பாருங்க, சுதாயு, கேது மந்தன், சேதி தேசத்தினுடைய சைன்யம், இது அத்தனையும் எடுத்துக்கொண்டு பாருங்க நேரா பீமசேனனை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். இப்போ இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, சக்கரதேவனுக்கும் பீமசேனனுக்கும் நேரடியான யுத்தம். இதுல என்னன்னா, பீமசேனனை எதிர்த்து யாராவது இருக்க முடியுமா? மகாபலசாலி இல்லவா? அப்ப என்னாச்சு? உடனே சக்கரதேவனை நோக்கி தன்னுடைய கதையை வீச சக்கரதேவன் மாண்டான். பாருங்க, இதை பார்த்த உடனே அவனுடைய தந்தையாக இருக்கக்கூடிய பானுமந்தனுக்கு மிக கோபம் வந்தது. ஒரு பானம், விஷத்தின் பானம். அந்த பானத்தை பீமசேனன் மேல் வீச பாருங்க, அந்த பானத்தை துண்டுகளாக்கினான் பீமசேன். 14 ஈட்டியை எறிந்தான். அதனை மிக லாபகமாக தடுத்தான் பீமசேனன். பாருங்க, இப்போ கலிங்கராஜன் யாரு? பானுமந்தன் கர்ஜிக்க தொடங்கினான். தன்னுடைய பிள்ளையை பிரிந்த ஒரு பக்கம் துக்கம். ஆனா பீமனோ மிகப்பெரிய பராக்கிரமசாலி. எவ்வளவு ஆயுதம் அவன் மேல் இருந்தும் அதை துச்சமாக, அதை என்ன சொல்வது, லாபகமாக அதிலிருந்து தப்பித்து விடுகிறான். இப்போ 2 பேருக்கும் சரியான யுத்தம், கலிங்கராஜனுக்கும் பீமசேனனுக்கும். பீமசேனன் அந்த யுத்தத்திற்கு நடுவில் பார்த்தோம்னா கர்ஜிக்க தொடங்கினான். அந்த கர்ஜனையினிலே பார்த்தோம்னா அங்க போர் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய காவலாளியினுடைய கிருதயங்கள் நொறுங்கியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாருங்க, யானை மேல் அமர்ந்திருந்த அந்த பானுமந்தனை, தந்தத்தின் மேல் ஒரு கால் வைத்து ஏறி பானுமந்தனை என்ன சொல்றது, தலைமேல் ஏறி யானையையும் கொன்று பானுமந்தனையும் கொன்றான். அது மட்டுமா அப்படின்னா, கதையை சுழற்றி வீச அந்த கதையானது எந்த இடத்திலெல்லாம் செல்கிறதோ சுமார் 50-100 ஜனம் மூர்ச்சையாகி உயிரற்று விழுந்தனர் அப்படின்னு எழுதுறாங்க. அப்படின்னா அதனுடைய வேகம் எப்படி அப்படின்னு, யுத்த ரணாங்கத்தில் பீமசேனன் எப்படி இருந்தான் அப்படின்னா,
மற்றொரு யமதர்மராஜன் வந்துவிட்டானோ, பீமனிடம் பக்கமே போய்விடக்கூடாது, போய்விட்டால் நிச்சயமாக நம் உயிர் நம்மிடத்தில் இல்லை என்கின்றபடி மிக வீர ஆவேசமாக போர் புரிந்து கொண்டிருந்தான் பீமசேனன். அநேக ரதங்களையும் குதிரைகளையும் யானைகளையும் தீர்த்தான். கத்தி நுனி பட்டாலே, அதாவது கத்தியை வேகமாக சுத்தி அதை வீசும் பொழுது சும்மா பிணக்குவியல்கள், அதனுடைய கத்தி சும்மா மேலப்பட்டாலே உயிர் போய்விடும். அப்பேற்பட்ட அந்த ஷார்ப்னஸ், வேகம் இதனால கலிங்க தேசத்தினுடைய சைன்யம், அந்த சைன்யத்தினுடைய பிணக்குவியல், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கலிங்கராஜன் பானுமந்தன் இறந்தான், அவனுடைய மகன் சக்கரதேவன் இறந்தான். அதுக்கு அடுத்து கேதுமந்தன் அவன் பீமசேனன் இருந்து எதிர்க்க வந்தான். அவனையும் விட்டு வைக்கவில்லை. கேதுமந்தன் மற்றும் கலிங்க தேசத்து சைன்யத்தை எல்லாம் பீமன் ஒருவனாக இருந்து அது எப்படி அப்படின்னா பிண குவியல் போல் காட்சி அளித்தது. இது 2ஆம் நாள், இன்னும் முடியலை. 2ஆம் நாள் நாளை மீண்டும் என்ன நடந்தது என்பதனை பார்ப்போம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாச.